மாலை முரசு டிவி நேயர்களே, அன்பு வணக்கம். வெற்றி பாதையிலே சாதனையாளர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி இது. இன்று இந்த இனிய நிகழ்ச்சியில் கடின உழைப்பு, நேர்மை, உண்மை, திறமையுடன் உயர்ந்து நிற்கக்கூடிய உன்னத புகழ்பெற்ற இந்த சாதனையாளரை நாம் சந்திக்கலாமா? மாலை முரசு டிவி நேயர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி பாதையிலே நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பேசுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் டேனியல் சசிகுமார். நான் மதுரையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏறக்குறைய எனக்கு ஒரு 18 வயதான பொழுது தெருக்களில் இருக்கக்கூடிய முதியோர்களை பார்த்த பொழுது, ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்களுக்கென்று நாம் ஒரு தனி நிறுவனம் ஆரம்பித்து இவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் 18 வயதிலே என்னால் ஒன்றும் செய்ய இயலாததினால நான் அந்த நேரங்களை நான் கடத்தி வந்தேன். நான் அந்த காலகட்டங்களிலே இவர்களுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆர்வமுடையவனாக நான் இருந்தேன். காலங்கள் கடந்து ஓடியது. ஆனால் அதனுடைய எண்ணங்களும் ஆசைகளும் அந்த லட்சியமும் எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. அப்படி இருந்து கொண்டிருந்த நேரத்தில் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய தகப்பனார் பேர் தேவசகாயம், என்னுடைய தாயார் பெயர் ஜெகதாம்பாள். அவர்கள் 8 பிள்ளைகள், 6 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளுமாக ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இந்த லட்சியத்தினுடைய சிந்தனை மட்டும் எனக்குள்ளாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு திருமணமாகி ஜூலியட் லதா என்ற மனைவியும் 3 பிள்ளைகளும் பிறந்தார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் சொன்னார், இன்றைய காலகட்டங்களிலே முதியோர் இல்லங்கள் அநேகம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு முதியோருக்கு முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, ஒரு முதியோர் மருத்துவ இல்லங்கள் தான் தேவைப்படுகிறது. முதியோர் இல்லங்களிலே மருத்துவ உதவி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து கொண்டேன். ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கும்படியாக என்னுடைய மனைவியினிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் மனமுகுந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை என்னுடைய தாயினிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த காரியத்தை செய், உன்னால் செய்ய முடியும். அதே சமயத்தில் உன்னுடைய சொந்த பெற்றோர்களாக நீ அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து எனக்குள்ளாக மை பேரண்ட்ஸ் என்ற முதியோர் மருத்துவ இல்லம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்பாடு வந்தது. அதன் அடிப்படையில் மதுரை எஸ்எஸ் காலனியில் முதலாவதாக ஒரு சிறிய இல்லத்தில் இந்த இல்லத்தை ஆரம்பித்தேன். இல்லத்தை ஆரம்பித்த பொழுது ஒரு சில முதியோர்களை சிறப்புடனே கவனித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில் நடத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு தொலைபேசி எனக்கு வந்தது.
அந்த தொலைபேசியிலே நாங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறோம், எங்களை கவனித்து கொள்ள முடியுமா என்ற கேள்வியோடு கூட ஒருவர் என்னோடு பேசினார். அவருடைய பேர் மிஸ்டர் பூபதி. சரி, நான் அவரை சந்திக்கும்படியாக அருப்புக்கோட்டைக்கு போயிருந்தேன். அவங்க வந்து மயோபதி அப்படின்ற ஒரு வியாதியினாலே அவரும் அவருடைய மூத்த சகோதரியும் பாதிக்கப்பட்டு ஒரு ரூமில் அடைக்கப்பட்டு இருந்தார்கள். ஒரு நாளைக்கு வேறு ஒருவர் வந்து ஹோட்டலில் உணவு வாங்கி கொடுத்து அதை உண்டு அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்கள பார்த்த பொழுது எனக்கு வந்து அவர்களை சரியான முறையில் கவனித்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக இருந்தது. நான் அவர்களிடத்தில் எந்தவித முடிவுமே சொல்லாமல் நான் வந்துவிட்டேன். திரும்பவும் ஒரு 10-15 நாட்கள் கழித்து அதே நபரிடத்திலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. திரும்பவும் நான் வந்து அவரை போய் சந்தித்தேன். அவரை சந்தித்து நான் என்னுடைய முதியோர் இல்லத்திற்கு அழைத்து வரக்கூடிய மனப்போக்கம் எனக்கு இல்லாமல் உள்ளது. ஏனென்றால் அவர்கள் படுத்த படுக்கையிலேயே மலம் கழித்தலும் சிறுநீர் கழித்தலுமாக அவர்கள் இருந்தார்கள். அதையெல்லாம் நான் வந்து எடுத்து சுத்தம் பண்ணக்கூடிய மனப்போக்கம் எனக்கு அப்பொழுது இல்லாமல் இருந்தது. திரும்பவும் நான் வந்து விட்டேன். ஏறக்குறைய ஒரு 25 நாட்கள் கழித்து மீண்டும் அவர்கள் என்னோடு கூட தொலைபேசியில் பேசினார்கள். நான் திரும்பவும் அவரை சந்திக்கும்படியாக நான் சென்றேன். அப்பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி எனக்குள்ளாய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் சொன்னார்கள், எல்லாரும் எங்களை வேண்டான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே தான் போகிறது, எங்களை யார் தான் கவனிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட சொன்னாங்க. நான் ஏற்கனவே ரொம்ப இலகுவான குணத்தை உடையவன். அதனால் அவர்கள் கண்ணீரை பார்த்த உடனே நானும் அழுது விட்டேன். உடனடியாக அங்கே ஒரு வாகனத்தை பிடித்து அந்த 2 பேரையும் என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தேன். எனக்கு அந்த நேரத்தில் உதவிக்கு ஆள் இல்லை. ஆனாலும் கூட அவர்களுக்கு மலம் எடுப்பதிலையும் அவர்களுக்கு உண்டான எல்லா பணிவிடைகளையும் நான் செய்வேன் என்ற உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அவர்களை அழைத்து வந்தேன். அநேக நாட்களாக எனக்கு ஒரு உதவியால் கிடைக்கும் வரைக்கும் அவருடைய மலத்தை துடைத்து அவருக்கு உண்டான எல்லா பணிவிடைகளையும் நானே செய்தேன். இந்த மை பேரண்ட்ஸ் முதியோர், முக்கியமாக மை பேரண்ட்ஸ் படுக்கை நோயாளர்கள் என்ற இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பமாக தூண்டுகோலாக இருந்தது. அப்பொழுது யோசித்தேன், இவரை நாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம், இதுபோல் எத்தனை மக்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் யாரை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்குள்ளாக நேர்ந்தது. அதன் அடிப்படையில் தான் மதுரை அருகையில் இருக்கக்கூடிய நாகமலை புதுக்கோட்டை என்ற இடத்துல ஒரு இடத்தை வாடகைக்கு பிடித்து அந்த இடத்துல மை பேரண்ட்ஸ் படுக்கை நோயாளர் மருத்துவ பராமரிப்பு மையம் என்ற இந்த மையத்தை ஆரம்பித்தேன். இப்படி நான் ஆரம்பிக்க போகிறேன், படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை நான் கண்காணிக்கப் போகிறேன், கவனித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அநேகர் என்னை ஏளனமாக பார்த்தார்கள், சிரித்தார்கள். ஒருத்தரை எங்கள் வீட்டில் வச்சு எங்களால் பார்க்க முடியலை, நீங்கள் எப்படி இவ்வளோ பேரை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் எனக்குள்ளாக யாராயில் ஒருவர் செய்துதானே இந்த ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக இருந்தது. அந்த கேள்வியின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன். இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த பொழுது எனக்கு உறுதுணையாக என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் இருந்தார்கள். என் பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வி படித்து கொண்டு இருந்தாலும் கூட என் பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து மலம் எடுப்பதையும் ஒருவேளை சிறுநீரை எடுத்து ஊற்றுவதிலும் அவர்களுக்கு எந்தவித தயக்கமுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய ஒரு சகோதரி அப்போலோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை, ஒரு நர்சிங் பள்ளியை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் மூலமாக அவர்களிடத்தில் பயின்ற தேர்ச்சி பெற்ற உதவியாளர்களே எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் எனக்கு நிச்சயமாக எனக்கு கிடைத்த அந்த பிள்ளைகள் எல்லாம் இறைவனாலே அனுப்பப்பட்ட பிள்ளைகளாகத்தான் நான் நினைக்கிறேன். அத்தனை பிள்ளைகளும் சொந்த தாய் தகப்பனை பார்ப்பதை போல அந்த பெற்றோர்களை கவனித்து கொண்டார்கள். நான் அந்த பிள்ளைகளிடத்தில் நான் சொன்னதெல்லாம், இவர்கள் ஒருவேளை 80 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம், இல்லை 90 வயதாக இருக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் நம்மளுடைய கைகளிலே கிடைத்திருக்கிற குழந்தைகள். இவர்களையெல்லாம் பெரியோர்களாக நம்ம பாவிக்காதபடிக்கு ஒரு குழந்தைகளாக பாவித்து நம்ம கவனித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் அந்த பிள்ளைகளும் மிகுந்த ஆர்வத்துடனே, மிகுந்த ஆசையுடனே, எந்த விதத்திலும் முகம் சுளிக்காதபடிக்கு அவர்கள் இந்த பணியை இந்நாள் வரைக்கும் சிறப்புடனே செய்து வருகிறார்கள். என் பேர் பந்தானம். நான் இங்கே தான் ராசம்பாடியில் தான் இருந்தேன். எனக்கு என் கூட பிறந்தவங்க 6 பேர்.
என்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கி திண்டு விட்டு என்னை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்கேன். இருக்கவும் நான் கீழே விழுந்துட்டேன். குடியிருந்த வீட்டுக்காரவங்க இவர் நல்லா பார்ப்பாருன்னு கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க. நல்லா பார்க்குறாங்க. நான் 1 வருஷம் ஆச்சு வந்து நல்லாவே இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். என்னமோ அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. பிள்ளைங்களும் நல்லா பிள்ளை மாதிரி வெளியே இருந்தாலும் அள்ளி போட வைக்க, தாய் மாதிரி பாட்டு மாதிரி பார்த்துக்கிறது, நல்லாவே என்னை பார்த்துக்கிறாங்க. என் பேர் சிவமணிப்பா. இங்கே பார்க்குற சௌகரியம் எங்கேயும் இல்லைப்பா. பிள்ளை டாக்டரு இந்த திருமங்கலத்தில் எல்லாம் இருக்காங்க. இங்கே இருக்க வசதி எங்கேயும் இல்லையா. பெத்த பிள்ளைங்க கூட அப்படி பார்க்காதுங்க, அப்படி பார்க்குதுங்க. என் மேத்து இங்கே டாக்டர் இருக்கேன், எவ்வளோ எல்லாரும் கூப்பிட்றாங்க, நான் போகிறது இல்லைப்பா. இங்கேயே இருந்துட்டு நான் பாட்டில் போயிடுறேன்னு சொல்லியிருக்கேன் சாமி. அவர் அதை விட வந்தது ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாரு. காலையில் சாப்பாடு டிஃபன் கொடுக்குறாங்க, சாயந்தரம் கொடுக்குற, மத்தியானம் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன். இன்னும் இதை விட என்னப்பா வேணும்? நான் நல்லா இருக்கேன் சாமி. பிள்ளைங்க அப்படி கவனிக்குதுங்க. ஏனென்று சொன்னால் நான் காண்பிப்பது அன்பு மாத்திரம்தான். அநேக பேர் சொல்கிறாங்க, இவ்வளவு அன்பை காண்பித்தீர்கள் என்று சொன்னால் தோற்று விடுவீர்கள் என்று சொல்லி. நான் சொன்னேன், அன்பு என்றைக்கும் தோக்காது, அது நிச்சயமாய் வெற்றி பெறும் என்று சொல்லி அவர்களிடத்திலே நான் ஒரு சவாலாக சொன்னேன். இன்றைக்கு அன்பு ஜெயித்து கொண்டிருக்கிறது, அன்பு வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற ஒவ்வொரு முதியோர்களும் ஒவ்வொரு குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட சிந்தனை இருக்கிறது, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களை பணிவோடு கூட பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாளடைவில் எங்களுக்கு பிள்ளையாக அவர்கள் மாறி எங்களை விட்டு அவர்கள் விடுபடுவதற்கும் அவர்கள் சம்மதமில்லாதபடிக்கு மாறிவிடுகிறார்கள். சொந்த பிள்ளைகள் தங்களுடைய இல்லத்திற்கு அழைக்கின்ற பொழுதும் கூட வேண்டாம், நான் பெறாத பிள்ளையாகிய இவர்களிடத்திலே நாங்கள் இருந்து விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாய் அது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை எங்கள் யாவருக்கும் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் ஒரு குழந்தை, ஒரு வயதான முதியோர்களை ஒருவேளை இல்லை என்று சொன்னால் படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை கவனித்துக் கொள்வதற்கு இயலாமல் இருக்கிறார்கள். இறைவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எவ்வளவோ வித்தியாசமான மனிதர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய சுயநினைவில்லாத இருக்கக்கூடியவர்கள், படுக்கை புண் அது பெரிதாய் வேதனைப்படுகின்ற அந்த மக்கள், இப்படி அநேக பேர் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் முடியாதுங்க, ஒரு சில நாட்கள் நடத்தலாம், ஏதாவது உங்களால் தொடர்ந்து நடத்த முடியுமான்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனத்தை அந்த இறைவனுடைய பேரொருளாலே நாங்கள் நடத்தி வருகிறோம். இதற்கு நாங்கள் தான் இதையெல்லாம் செய்கிறோம் என்பது அல்ல, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் என்பதுதான் உண்மை. அதற்கு என்னுடைய குடும்பத்திற்கு நான் மிகுந்த நன்றியை சொல்ல வேண்டும். என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் எங்களை வளர்த்த விதம், இன்றைக்கும் எங்களுடைய குடும்பமெல்லாம் 6 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் மாத்திரம் வெளியில் திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறோம். 6 ஆண் பிள்ளைகளும் எங்களுடைய தாய் தகப்பனோடு கூட ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக எங்கள் தாய் தகப்பனோடு கூட நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்த இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டியது என்னுடைய மனைவியை குறித்து. எவ்வளவோ கஷ்டப்பட்ட காலம்